தமிழகத்தில் மலைகள் நிறைந்த பகுதியான கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 150 மலை குன்றுகள் உள்ளன. இவற்றில் 80 மலை குன்றுகள் கர்நாடக தமிழக எல்லையான ஹோசூரில் அமைந்துள்ளன. தமிழகத்தில் இந்த மாவட்ட நிர்வாகம் மட்டுமே கனிம வளங்களை பாதுகாப்பதை விடுத்து அதிக அளவில் மலைகளை உடைப்பதற்காக 112 கல்குவாரிகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளதாகவும், இதில் மொரணப்பள்ளி, சாணமாவு, தொரப்பள்ளி அக்ரஹாரம், சீகானப்பள்ளி, அழூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வனப்பகுதிகளில் உள்ள பல மலைகள் கல்குவாரி கொள்ளையர்களால் மாயமாகிவிட்டதாக புகார் முன்வைக்கப்படுகின்றன. எம்சாண்ட் பயன்பாட்டிற்கு என மலைகளை உடைக்க அனுமதி பெற்றவர்களில் பெரும்பாலானோர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. உள்ளூர் பயன்பாட்டிற்கு, அதுவும் நாள் ஒன்றுக்கு 500 லாரிகளுக்கு மட்டும் எம்சாண்ட் ஏற்றிச் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் தினமும் மலை குன்றுகளை உடைத்து கற்களை ஜல்லிகளாகவும் ஜல்லிகளை எம்சாண்டாகவும் மாற்றி தினமும் 6000த்திற்கும் மேற்பட்ட பெரிய டாரஸ் லாரிகளில் ஹோசூர் அத்திப்பள்ளி வழியாக கர்நாடக மாநிலத்திற்கு பகிரங்கமாக கடத்தி வருவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. தமிழகத்திலிருந்து ஒரு நாளைக்கு 80,000 டன் எம்சாண்ட் கர்நாடகாவுக்கு ஓசூர் அத்திப்பள்ளி வழியா போயிட்டு இருக்கு. தமிழக தேவை தவிர வெளிமாநிலங்களுக்கு எம்சாண்ட் ஏற்றிச் செல்லக்கூடாது என்ற நீதிமன்ற உத்தரவை மீறி மலைகளை அழிப்பதை கனிம வள அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் இங்குள்ள ஒப்பந்தக்காரர்கள் போட்டி போட்டு செய்து வருவதாக ஆதாரத்துடன் குற்றஞ்சாட்டுகிறார் தமிழ்நாடு எம்சாண்ட் மணல் லாரி உரிமையாளர்கள் நலச்சங்க தலைவர் யுவராஜ். நீதிமன்ற உத்தரவுல பாத்தீங்கன்னா மதுரை ஒரு கேஸ்ல தமிழகத்திலிருந்து வெளி மாநிலத்துக்கு எம்சாண்ட் போகக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு இருக்கு. சட்டவிரோத எம்சாண்ட் கடத்தலை தடுத்து நிறுத்துவதோடு மலை குன்றுகளை அழிப்பதற்கு